எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, திரு சரத்குமார் அவர்கள் திரு ராதாரவி அவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது பொதுக்குழுவோட ஒப்புதலோட இது நாங்கள் உங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் இந்த பொதுக்குழு செல்லாதன்றது மறுபடி ஒரு அபாண்டமான ஒரு போய் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதே நாள் அதே நேரம் லயோலா காலேஜ் பதிலாக நடிகர் சங்கம் நிலத்தில் தான் மாற்றப்பட்டுள்ளது. அந்த மாற்றத்துக்கான விதிமுறைகள், அதாவது சிறப்பு செயற்குழு முந்தா நேற்று சிறப்பு செயற்குழு கூடணும்னு சொல்லி நேற்று சிறப்பு செயற்குழு முடிவெடுத்து இந்த இடம் மாற்றம் அப்படின்ற ஒப்புதல் வாங்கி முறையா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட் அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாங்கி இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சிறப்பு செயற்குழுவில் முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கான பெர்மிஷன், ஏதாவது எங்களோட சொந்த இடம், ஸோ கமிஷனர் கிட்ட அந்த பெர்மிஷன், அதாவது போலீஸ் பெர்மிஷன், கார்பரேஷன் பெர்மிஷன், ஃபயர் சேஃப்டி பெர்மிஷன் எல்லாம் முறையாக வாங்கி பொதுக்குழுவில் இந்த விஷயத்தை விலக்கி அவங்களோட ஒப்புதலும் வாங்கி இது முறையாக இந்த 63வது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும். இது நான் பொதுச் செயலாளராக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷாலா சொல்றேன். நடிகர் சங்க அறக்கட்டளையிலிருந்து ராதாரவி சரத்குமார் நிரந்தர உறுப்பினராக இருக்கிறாங்க. அது சம்பந்தமா இந்த பொதுக்குழு என்ன முடிவெடுத்துருக்காங்க? இல்லைங்க, அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கார்த்தி தெளிவா பதில் சொல்லுவாங்க. அதாவது இந்த அறக்கட்டளையில பாத்தீங்கன்னா மொத்தம் 9 அறக்காவலர்கள் இருக்கணும். அதுல எல்லாருமே 3 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும். 3 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனா 2008 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல 5 பேர் மட்டுமே ட்ரஸ்டீஸா இருந்தால் போதும். அதுல இவங்க 2 பேரும் நிரந்தர ட்ரஸ்டீஸ்ங்கிறத இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுல மிச்சம் 9 ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போட்டாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த ட்ரஸ்ட்டுக்கும் உரிமை கிடையாது. அது கமிஷனர் இன்கம் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க. இதுல நாங்க 2 பேர் நிரந்தரமா இருப்போம். எங்க 2 பேரும் வேற யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. ஸோ இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த சொத்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக யார் போனாலும் அவங்க தான் பர்மனண்டா இருப்பாங்கிற விஷயம் இந்த பொதுக்குழுவுக்கு எடுத்து சொன்னோம். பொதுக்குழு ஒரு தீவிரமான முடிவெடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல தவறுகள் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குற்றமா இருக்கு. எந்த உரிமையில அது பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இடம் மாற்றப்பட்டும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுல ஃபுல் ஒப்புதல் கொடுத்து ஃபுல் கரகோஷம் அதுக்கு வீடியோ மைட்ஸ் லீகலான விஷயங்கள் தேவை. அது எல்லாமே பதிவாயிருக்கு. ஏன்னா வேற இடத்துல நடந்திருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்க வர்றாங்க. கார்டு இருந்தாலும் உள்ள வர முடியும். ஸோ காவல்துறை இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில மெம்பர்ஸ் ஃபுல் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே அறக்கட்டளை இஷ்யூல உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படிங்கிறதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும். ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளையோட சட்ட விதிகள் தான் இனிமேலும் இருக்கும். ஸோ இதை முதல்ல கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி நந்தா அபார்ட்மெண்ட்டுங்கிறது லைஃப் ட்ரஸ்டீஸ் அவங்க பேர்ல இடத்த வாங்கியிருக்காங்க. 2 பேருமே லைஃப் ட்ரஸ்டீஸ்னு போட்டு அதையும் இப்போ மாற்றி எழுதணும். நடிகர் சங்க சொத்தா அறக்கட்டளையோட சொத்தா மாற்றி எழுதணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் லீகலா பண்ண வேண்டிய விஷயம். அதை தாண்டி இந்த பொதுக்குழு இவ்வளோ நல்லபடியா முடிவடைகிறதுக்கு முக்கிய காரணம் காவல்துறையோட ஒத்துழைப்பு, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு, பிளஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே உடைச்சிருக்காங்க. கருணாஸ் ஒரு எம்எல்ஏ வண்டி இன்னும் பார்க்காம வண்டியை உடைச்சிருக்காங்க. என்னோட அலுவலகம் மேல கல்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு சேதமடைந்த 2 ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் அனந்தனார்ன்ற ஒரு உறுப்பினர் இப்போ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு. இது நீக்கப்பட்ட சில நபர்கள் செஞ்ச ஒரு விஷயம். இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது, டிஸ்ரப்ஷன் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு முடிவு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறைக்கும் நாங்கள் நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவங்க முதல்ல பொதுக்குழுக்கே வரலங்க, எப்படி அறிவிப்பு போகும்? அவங்க இப்போதான் ஒப்புதல் வாங்கிருக்கோம். இப்போதான் ஒப்புதல் வாங்கி நான் உங்களுக்கு பிரஸ் மீட்ல நான் இப்போ சொல்றேன். ஸோ இந்த பிரஸ் மீட் மூலியமா அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே மாதிரி முறையா நடிகர் சங்கம் சார்பாக இந்த மாதிரி ஒரு நீக்கம் என்ற கடிதம் அனுப்பப்படும். இப்போதான் ஒப்புதல் வாங்கியிருக்கு. சுட சுட செய்தி. நடிகர்களாக அல்லாதவர்கள் எப்படி சார் உறுப்பினரா நிறைய பேர் சேர்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அவங்க அலோவ் பண்ணுவீங்க? யார் சேர்த்துக்கிறது? இல்லைங்க, அதாவது ஒரு
டேட்டா பேஸ் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்க முடிவு பண்ணோம். டேட்டா பேஸ் என்றது என்னன்னா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க பதிவு பண்ணோம். அதாவது ஒரு போட்டோ எடுத்து வீடியோல என் பேர் விஷால், என்னோட உறுப்பினர் 6, 7, 8, 9, நான் 2013 நான் நடிகனா இருக்கேன், இத்தனை படங்களை நடிச்சிருக்கேன், என்னோட விலாசம் இது அப்படின்ட்டு நாங்க பதிவு பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க தெரியப்படுத்துறோம். இது வந்து நடிகர் சங்கம் தெரிவிக்கிறது வந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த ஒரு டைரக்டர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கோம். அந்த டைரக்டர் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், ப்ரொடியூசருக்கும் அனுப்பப்படும். ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இது ஒரு முயற்சி. ஸோ இந்த வகையில பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த டேட்டா பேஸும் சரி, எந்த ஒரு கடிதத்துக்கும் பதில் அனுப்பாம இப்ப வரைக்கும் எந்த ஒரு பதிவு இல்லாம இருந்தது. அது போக 250 பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய முறை கடிதம் அனுப்புனா பவுன்சிங் பேக், இட்ஸ் பவுன்ஸ் பேக், எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாம இருந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு முடிவு வந்து ஒரு காலகட்டம் ஒரு டெட்லைன் கொடுத்தோம். அக்டோபர் 25க்குள்ள நீங்க பதிவு பண்ணணும். அதுக்கும் வந்து அவங்க எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸோ அந்த வகையில வந்து ஏன்னா we don't know where who's அவங்க நடிகர்களா இல்லையா, நீங்க வந்து சொன்னாதானே தெரியும். முகமே இல்லாம ஒரு வெறும் பேரும் உறுப்பினர்கள் இருக்கு, வரவே இல்லை, இந்த பொதுக்குழுக்கும் வரல. ஸோ இனிமே அலசி பார்த்து அது முறையா வந்து அந்த விதிமுறைகள் ஏற்றபடி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நாங்க வந்து நடிகர் சங்கத்தில் சேர்ப்போம். உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்க உள்ள அனுமதிக்கப்படல, உறுப்பினர்கள் நிறைய பேர் உள்ள அனுமதிக்கப்படல, அதை தொடர்ந்து வெளியில கைகலப்பு நடந்திருக்கு. இது ஒரு பொதுச் செயலரா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் நான் சொல்றேன், இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது எங்களால இல்ல, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவங்க வந்து கோர்ட்ல வந்து போயிருக்காங்க. அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க யாருக்குமே சொல்ல. அந்த ஒரு லிஸ்ட் இவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர் கொடுத்த அறிவிப்பு இல்ல. கோர்ட்ல நடந்த ஒரு தீர்ப்பு ஏற்றபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்க செயல்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள நுழைஞ்சு அத்துமீறியா வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்து அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களை அனுப்பிட்டாங்க. அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் நீங்க பார்த்திருக்கிற இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இதுதான். முன்னணி நடிகர்கள் சில பேர் வந்து பொதுக்குழுவில் கலந்துக்கல. முன்னணி நடிகர்கள் சில பேர் பொதுக்குழுவில் கலந்துக்கல. விக்ரம் வந்தாரு, சிவகார்த்திகேயன் வந்தாரு, விஜய், அஜித். இல்லங்க எல்லாரும் நீங்க இதேதான் ஸ்டார் கிரிக்கெட்டும் கேட்டீங்க, இதேதான் எல்லா நிகழ்ச்சிக்கும் கேட்கறீங்க. நாங்க வந்து யாருமே வற்புறுத்த மாட்டோம். இது பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்படும். அவங்க விருப்பப்படிதான் வரணுமா இல்லையான்றது அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்க விட்டு வைப்போம். நாங்க வந்து இங்க வந்தே ஆகணும், வரலன்னா நாங்க நாளைக்கு இருந்து உங்களை நீக்கிடுவோம் இல்ல சஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்படி இல்லை. எல்லாருக்கும் கடிதமான கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படி அவங்க வந்தாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், விக்ரம், கரண் எல்லாரும் வந்தாங்க. கமல் சார் வந்து வர முடியாத சூழ்நிலையில வந்து ஸ்கைப்ல பேசினாரு. தட் இஸ் தி பார்ட்டிசிபேஷன். ஸோ யாருக்கு வரல அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு என்ன சொல்றது ஒரு சிச்சுவேஷன் நாங்க வந்து யோசிக்கல. வரலன்னா அப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பா படப்பிடிப்பு இருக்கும். நடிகர் சங்கத்தோட முக்கியமான நிர்வாகத்தோட ஆபத்தியை கட்டணம் கட்டுதான் இருக்கு. நீங்க பதவிக்கு வந்து 1 வருஷம் என்ன ஏன் டிலே ஆகுது? அது மீதி ஃபண்டுக்கு வந்து வேற ஏதாவது பொதுக்குழு என்னாச்சு? ஒரு வருஷம்னா எவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்கு. இடத்த மூட்டுறதுக்கே எங்களுக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. 2 கோடி ஆகி இன்னொரு எஸ்பி சினிமாவில் வாங்கின கடன் அடைச்ச வட்டிக்கு 2 கோடி ரூபா வாங்கினோம். 46 லட்சம் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்தோம். 2 கோடி 48 லட்ச ரூபா கொடுத்து டிடி வந்து வாங்கி இடத்த மீட்டிருக்கிறோம். அதே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? இல்ல we are waiting for the CMD approval. தம்பி வந்து 1 வருஷம் தான் ஆச்சு சரியா? நாங்க வந்து கணக்கு வழக்கு வாங்கி ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே மார்ச் மாசம். இந்த மார்ச் மாசத்துல கணக்கு நடத்தி அது ஃபண்ட் கலெக்ட் பண்றது மார்ச்ல மேல வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தது. அப்புறம் சிஎம்டி அப்ரூவல்னா நாங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து அது அரசாங்க ப்ராசஸ். இது அடுத்த மாசத்துல வரும். அதுக்கப்புறம் நாங்க டெண்டர் போடணும், கால்ஃபார் பண்ணி யார் குறைவான விலைக்கு வராங்கன்னு சொல்லணும். சொன்ன பிறகு அடிக்கோல் நாட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும். அந்த கட்டட வேலைகள் என்பது நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு கட்டிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ். நீ குழந்தையில இருந்து வளர்த்த மாதிரி அது ஒரு வளர்ச்சி இருக்கு. நாங்களும் போராடி தான் கட்டுவோம். 3 வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. காலம் ஒத்துழைக்கட்டும் சரியா? ஆமா, அடுத்த வருஷம் சிறப்பான இதே கேள்வியை கேட்கலாம். வேற கேள்வி கேளு சார். அப்ப விஷால் கல்யாணம் 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஓ, அதோட சொல்லியிருக்காரா? ஆமா.
எங்களுக்கு ஒரு ஐடியா தோணிடுச்சுங்க, இந்த மாதிரி மண்டபமே போகுதுதான், இதுவே கட்டியாச்சே. இல்லைங்க, உண்மையிலேயே வந்து இப்போவும் சொல்றேன், அந்த கட்டடம் வரும்போது தான் என் கல்யாணம், முதல் கல்யாணமா என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்ட பொருளா இருக்கு. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா சாதாரணதான். நன்கொடை ட்ரஸ்ட் என்னங்க, வசதியற்றவர்கள் வசதியா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதுதான் ட்ரஸ்ட். அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், நிறைய வச்சுக்கா கொடுங்க, நாங்க வாங்கிக்குவோம். எவ்வளவு நிறைய துணி கொடுக்குறாங்க, சேவைட்டி செலவு கொடுக்குறாங்க, சாப்பாடு. இன்னைக்கு வந்து நடிகர் அரவிந்த சாமி அண்ணன் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செலவு அவர் ஏத்துக்கிட்டாரு. சார், நடிகர் சங்கத்துல எவ்வளவு நிதி இருக்கு? கட்டணம் கட்டுற அளவுக்கு இதுவரை திரட்டப்பட்ட நிதி எவ்வளவு சார்? ட்ரஸ்ட் நடத்துறவங்க வந்து பொதுமக்கள் நம்பி பணம் கொடுக்கிற அளவுக்கு நேர்மையா நடந்துக்கணும், சரிங்களா? அப்பதான் பணம் உள்ள வரும். வெள்ள நிவாரண நிதி அப்போ பல பேர் எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்திருக்காங்க. கமல் சார் இதே மண்ணில் விழா நடத்தி 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு அறக்கட்டளைக்கு. பல பேர் அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்? ஒரு வருடத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கோம், சரிங்களா? நம்பிக்கையை விதைச்சிருக்கோம். அப்போ அறக்கட்டளை என்பது நிறைய வசதி கிடைத்தவர்கள் யாராவது சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த மனநிலையை நாங்க வளர்ந்து இருக்கோம், நாங்க நம்புறோம். ஒரு நிமிஷம், இதுல என்னன்னா வசதி இருக்கவங்களை மட்டுமே கிடையாது, எங்களுடைய நாடக நடிகர்களே என்னால 5000 ரூபாய் கொடுக்க முடியும், 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு, நாங்க எவ்வளவோ மறுத்தோம், இல்ல உங்களுக்கே தேவைப்படுது, இல்ல நீங்க ஒரு காரியம் பண்ணீங்க. ஆக எங்க மேல நம்பிக்கை வந்ததுதான் ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவு நிதி வரைக்கும் திரட்டி இருக்கீங்க? 8.5 கோடி வந்து பிக்ஸட் டெபாசிட்டா மொத்தமா, அதாவது பிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல எல்லாம் சேர்த்து 8.5 கோடி தொகை வந்து இன்னைக்கு இருக்கு. அதாவது கடன் இல்லாம எந்த எம்டிஆர் இருந்த சங்கத்துல 8.5 கோடி இருக்கு. 8.5 கோடி கடன்ல இருந்த சங்கத்துல 8.5 கோடி. நீங்க எல்லாம் சேர்ந்து படம் நடிக்கிறோம்னு சொன்னீங்களா? தேவையில்லை. இல்ல அதுக்கான விஷயம் கூடி அது அந்தந்த விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அறிவிப்பு வரும். இல்ல படம் நடிக்கிற விஷயத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவுபடுத்தி இருக்கோம், மறுபடியும் சொல்லிடுறோம். நடிகர் சங்கம் படம் எடுத்தால் எல்லா நடிகர்களும் சம்பந்தப்படுத்தி கதை கேட்டுதான் அது நடக்கும், சரிங்களா? கார்த்திக் விஷால் நடிக்கிற படம் என்பது நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்வப்பட்டு எவ்வளவு கொடுக்குறாங்கிறது அவங்க விருப்பம், அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படுறவங்கள வெளிய தர அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இவங்க 2 பேரும் கொடுக்கணும். விஷாலுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு, தேவி அறக்கட்டளை. விஷாலுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க வந்து கேட்கிறாங்க. கார்த்திக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அறக்கட்டளை கொண்டு சர்வீஸ் பண்ண முடியாதா? இல்ல கருணாசுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு, அவரு ஒரு அறக்கட்டளை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை நடிச்சு அவங்க அறக்கட்டளை மூலம் செய்ய முடியாதா? நடிகர் சங்கத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்கள் படம் நடிக்கட்டும், என்ன படம் வேணாலும் சேர்ந்து நடிக்கட்டும், எப்படி வேணாலும் பண்ணட்டும். விருப்பப்பட்டது போல் நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் நன்கொடை அளியுங்கள் என்று நாங்கள் மனதார வேண்டுகிறோம். பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம் நன்கொடைகள். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். சேர்த்துங்க சார். அது தமிழ் சினிமாவின் 100ஆண்டு விழா பிளஸ் எம்ஜிஆர் அவர்களோட 100ஆண்டு விழா. இன்னைக்கு வந்து மூத்த நடிகர்களுக்கு வந்து பரிசு வழங்கப்பட்டுச்சு. இது ஆரம்பம். அதான் போக போக நிறைய விஷயங்கள் இருக்கு. கமல் சாருக்கு செவாலியர் விருது கிடைச்சிருக்கு, அதுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்துறோம். ஸோ நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சார், உங்க அலுவலகம் தாக்கப்பட்டது, இங்க வெளியே நடந்த கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடிகர் சங்கத்துல இருந்து ஏதாவது புகார் அளிக்க முடியுமா போலீஸ்? கண்டிப்பா தனிப்பட்ட முறையில. ஏன்னா அது வந்து நடிகர் சங்கம் கட்டடம், என்னோட அலுவலகம். நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து புகார் கொடுக்க போறேன். பிளஸ் நடிகர் சங்கம் சார்பாக இங்கிட்டு நடந்தது எல்லாரும் பார்த்தாங்க, காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் தனிப்பட்ட முறையில புகார் கொடுக்க போறாங்க. டெஃபினட்டா நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புறோம். இல்ல அவ்வளவுதான். உங்க கார் உடைக்கப்பட்டிருக்கல வெளியே பிரதர், பொது வாழ்க்கைன்னு வந்தா அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் பிரதர். கார் கண்ணாடி உடைச்சா இன்சூரன்ஸ் கொடுக்க போறோம், இன்சூரன்ஸ்ல கண்ணாடி மாத்தி கொடுக்க போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அதே நேரத்துல என்னன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குப்பா. வண்டிங்க புது வண்டி எம்எல்ஏ ஆயிட்ட 54 அம்மா சம்பளம் கொடுக்குறாங்கப்பா. எனக்கு நீ வேற பென்ஷன்லாம் வேற இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, தவறு செய்தவர் இந்த சங்கத்துல ஒழுக்கமே இல்லாம நிர்வாக சீர்கேடா இருந்த இந்த சங்கத்தை சரி பண்ணும் பொழுது அதுல
சரியான தவறான பாதைகள்ல சங்கத்தை வந்து செயல்படுத்துறது, ஒரு முறைகேடு பண்றது, இந்த மாதிரியான ஆட்களை நீக்கி இருக்கும். ஒரு 12 பேருக்கு மேல நீக்கி இருக்கும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கும். அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை இழந்துட்டு இப்ப வந்து இங்க வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இப்ப நம்ம டிவில எல்லாம் மூஞ்சி எல்லாம் வருது இல்ல, இந்த செய்தி எல்லாம் அதுக்காக விளம்பரத்துக்கு கூட இதெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு விநாயகர் கோயில் உள்ள கொண்டாந்து வச்சோம். காரணி சொல்லிட்டாங்க மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு. 108 தேங்காயை உடைச்சு பெருசா பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரு வெளியே செலவே இல்லாம பிள்ளையாருக்கு வந்து உடைச்சு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்க எடுத்துக்கிறோம். சரத்குமார் ராதாவை நீக்கப்பட்டதை தவிர்த்து வேற என்ன முக்கிய தீர்மானங்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல இல்ல எல்லா கடந்த ஒருபாடு நம்ம எடுத்த எல்லா அதாவது செயற்குழுல நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கிட்டோம். அண்ட் நிறைய 25 years ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸா இருந்தவங்களை வந்து லைஃப் மெம்பர்ஸ் ஆகிறதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் 65+ இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஜான்சன் சார் பிஆர் மூலமா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச்.